ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. குடும்பத்தை குறித்து, வேலை குறித்து, ஊழியத்தை குறித்து, பண நெருக்கடியை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு துக்கம் இருக்குல்ல. இன்றைக்கு ஒரு துக்கம் உள்ளத்தை பாதிச்சுட்டு மனசுக்குள்ள ஒரு துக்கம் காணப்படுது. வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ள துக்கம் இருக்குல்ல. ஆண்டவர் சொல்றார், துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துவாராம். நீங்க உயர்த்தப்பட போறீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். எதை குறித்து துக்கப்படுறீங்களோ அதை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார். எதை குறித்து பயந்து கலங்குறீங்களோ அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களை உயர்த்துவாராம். நீங்க வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல உயர்த்தப்படுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் துக்கத்தை மாற்றி என்னை உயர்த்துவார், எனக்கு வாக்கு கொடுத்துட்டான்னு சொல்லுங்க. அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க துக்கத்தை, வேதனைகளை சிலுவையில இயேசு சுமந்து விட்டார். எதற்காக? துக்கத்திலிருந்து உங்களை ரட்சித்து உயர்த்துவதற்காக. தன்னையே பலியாய் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். என் துக்கத்தை மாற்றி ரட்சித்து என்னை உயர்த்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் துக்கம் மாறுகிறது, ஒரு அற்புதத்தை காணப்போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.